உம்முடைய நாமமே நான் உச்சரிக்க வசமோ. ஆரணி சடை கடவுளாறு நீப்புகள் அகிலாண்ட கோடீன்ற அன்னையே பின்னையும் கண்ணியன மறை பேசும் ஆனந்த ரூபமயிலே ஆனந்த ரூபமயிலே. கும்பகோணத்திலிருந்து ஒரு 7 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கிற இந்த திருக்கோயில் பெயர் சக்திவனேஸ்வரர் திருக்கோயில். பெரிய நாயகி சமேத சிவகொழுந்தீஸ்வரர் திருக்கோயில். பார்வதி தேவி சிவனை நோக்கி இங்கு தவம் புரிந்ததாக சொல்லப்படுது. சிவன் காட்சி கொடுக்கும்போது சிவனை தழுவியதால சக்தி முத்தம் அப்படிங்கிற ஒரு பேரும் இருக்கு. காலப்போக்கில் இந்த கோயிலோட பேர் திருசக்தி முற்றம் அப்படின்னு அழைக்கப்படுது. இது ஒரு தேவார பாடல் பெற்ற ஸ்தலம். செம்பியன் மகாதேவியால் கட்டப்பட்ட திருக்கோயில். அதுக்கப்புறம் ராஜராஜ சோழன் அண்ட் விஜயநகரா எம்பையர்ஸ் எல்லாம் வந்து மென்மேலும் இந்த கோயிலை பராமரிச்சுட்டு வந்திருக்காங்க. ரொம்ப பிரம்மாண்டமான திருக்கோயில். நாங்கள் போகும்போது ஈவினிங் ஆயிடுச்சு. ஸோ நிலா வெளிச்சத்தில் அந்த பிரம்மாண்டமான ஒரு பிரகாரத்தை வந்து பிரதட்சணம் பண்ணி வந்தோம். ரொம்ப அருமையான ஒரு அனுபவமாக இருந்தது. ஸோ கும்பகோணம் வந்தீங்கன்னா அங்கேருந்து பட்டீஸ்வரம் பக்கத்துலேயே இந்த திருசக்தி முற்றம்ங்கிற திருக்கோயிலை நிச்சயமாக வந்து பார்க்கணும் அப்படின்னு நான் மனசார வேண்டிக்கிறேன். நன்றி. தேங்க்யூ.